இளைய தளபதி விஜயோட கோட் தேர்ட் சிங்கிள் வந்து ஒரு 50 மினிட்ஸ் முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஓகே, யுவன் சங்கர் ராஜா மியூசிக், ஸோ அந்த ஸ்டப்ஸ்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்து இது ஒரு ரிவ்யூ வீடியோவோ இல்லை வந்து ரியாக்ஷன் வீடியோவோ அந்த மாதிரி நிறைய பேர்லாம் யூடியூப் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு பர்சனல், ஓகேவா, ஒரு ஃபேனாக வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியன், அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து என்னோடய குட்டி ஒரு யூடியூப் சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, ஸோ இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு பிடிக்கல. அண்ட் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ யுவன் சங்கர் ராஜா ஹிம்செல்ஃப் இஸ் அ கோட், கரெக்டாக. ஸோ ஏகப்பட்ட பயங்கரமான ஒரு மியூசிக் பேங்கர்லாம் வந்து கொடுத்துருக்காரு. பட் ஆனால் இது வந்து ஒட்டலை. ஸோ இந்த தேர்ட் சிங்கிலேருந்து ஒட்டலை. பட் சின்ன சின்ன கண்கள்லாம் வந்து நான் டெய்லி ஆஃபீஸில் வந்து ரிப்பீட் மோடில் கேட்டுட்ருக்கேன். அது வந்து பேங்கர். ஸோ அது வந்து கிளிக் ஆகிடுச்சு. பட் ஆனால் இது வந்து இன்னும் செட் ஆகலை. மேபி விஜய் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து இது வந்து புல் பண்ணிடுவார் கண்டிப்பாக. எப்படியும் வந்து இந்த பாட்டு வந்து ஹிட் ஆகிடும் மீன்ஸ் அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வச்சு இந்த பாட்டு வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சாங்காக கேட்கும்போது செட் ஆகலை. பட் ஆனால் மற்றபடி எல்லாமே வந்து ஓகே தான். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த டிஏஜிங் டெக்னாலஜி. ஓகே, அந்த டிஜிட்டல் அந்த டிஏஜிங் டெக்னாலஜி எதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ இது வந்து அந்த விஜயோட பையனோட கேரக்டருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ விஜயோட செகண்ட் அந்த பையன் கேரக்டருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க. என்னடா தளபதி வந்து செதுக்கிறீங்க. இன்னொன்று என்னென்னா அந்த பூஜைலாம் போடுவாங்களே படம் ஸ்டார்டிங்கு, அப்போ வந்து விஜய் வந்து ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு, தலையில் நெத்தியில் வந்து ஒரு சின்ன விபூதி வச்சுட்டு, அதுக்கப்புறமா மீனாட்சி சௌத்ரி வந்து சாரியில் வந்திருப்பாங்க. ஸோ 2 பேரும் பக்கத்தில் இன்னும் ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோவே மாசாக இருக்கும். இதையே நீங்கள் அப்படியே படமாக எடுத்துருக்கலாமேடா, இந்த லுக்கே வந்து படமாக எடுத்துருக்கலாமேடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல தோணும். பட் ஆனால் படம்ன்ட்டு வரும்போது அது கொஞ்சம் நிறைய வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஏஜிங் டெக்னாலஜி. பட் இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து வரவேற்கணும். சும்மா இதெல்லாம் எதுக்கு ப்ரோ, இதெல்லாம் வந்து எதுக்கு ப்ரோ பண்ணுறாங்க, பழைய மாதிரியே வந்து பண்ணிட்டு போகலாமே அப்படின்னா வந்து இந்த மாதிரி கமலஹாசன் நினச்சுன்னு தான் வந்து பண்ணியிருக்க முடியாது. ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்து உள்ளே வந்திருக்காது, கரெக்டாக. ஸோ அந்த டால்பி அட்மாஸ் அதெல்லாம் வந்து அந்த சரௌண்டிங் சவுண்ட்ஸ்லாம் வந்து தலைமை எடுத்துகிட்டு வந்தான். ஸோ அவர் நினச்சி தான் அதெல்லாம் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி வரும்போது ஓகே, லைட்டாக வரவேற்கலாம். பட் அது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் சொதப்போம். இது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப் சாட்டில் வந்து ஃபில்டர்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, லைக் சின்ன பசங்க ஃபில்டர்லாம் சைடில் வந்து ஒரு கிளி பொம்மைலாம் வந்து இருக்குமே. ஸோ அது வந்து செம்ம ஃபேமஸாக போய்ட்டு இருந்துச்சுல. அப்போது எல்லாருமே வந்து சின்ன பசங்க மாதிரி வந்து வீடியோ போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும், லைக் ஒரு ஓகேவா, ஒரு அடல்ட்டை வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி காட்டணும் அப்படின்னா அந்த சின்ன இருக்கு இல்லையா, அந்த சின்னதை வந்து சின்னதாக்கணும். ஸோ அப்படி ஆக்கினா தான் வந்து ஆக்சுவலாக வந்து அடல்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜா லைன் வந்து பெருசாகும். ஓகேவா? அதுதான். ஸோ அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணால் வந்து சின்ன பையனாக்கிடலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் அது டிஏஜிங்க. ஸோ அது பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, கொஞ்சம் இந்த வடக்கன் மாதிரி இருக்குது, பானிபூரி அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே, எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான், வேறு என்ன பண்ணுறது. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கல பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, அவ்வளோதான். அண்டு தேர்டு பார்த்திங்கன்னா வந்து மீனாட்சி சௌத்ரி இந்த பேர். ஸோ இந்த பேர் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ பர்சன், ஓகேவா, புது ஃபேஸில் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ இவங்க வந்து இந்த மகேஷ் பாபு கூடலாம் வந்து குட்டி ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பேர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சமந்தா, காஜல் அந்தளவுக்கு இல்லைனாலும் புதுசாக உள்ளே வரும்போது அப்படி தான் இருக்கும், செட் ஆகாத மாதிரி இருக்கும். என்னடா சமந்தாவே போட்டிருக்கலாம், காஜலே போட்டிருக்கலாமே அப்படின்லாம் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஹீரோஸ் மாதிரி ஹீரோயின்ஸ் கிடையாதுல்ல, எல்லாம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. சமந்தா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல, காஜெல்லாம் போயிட்டாங்கல்ல. ஸோ அப்படி சொல்ல வரேன். ஸோ புது ஹீரோயின்ஸ்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க, ஹீரோஸ் மட்டும் அப்படியே நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட. இந்த ரஜினி, மீனாலாம் நடிச்சாங்களா. ஸோ அந்த மாதிரி பேர் பிடிச்சிருக்கோ இல்லையோ பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து அதே டிஏஜிங் டெக்னாலஜி பற்றி தான் பேச போகிறேன். ஸோ எல்லாருமே நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தளபதி விஜய்க்கெலாம் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி ஷேவ் பண்ண தேவையில்ல, வெறும் ஷேவ் பண்ணிட்டு வந்து நின்னாலே வந்து பையன் மாதிரி தான் இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஷேவ் பண்ணிட்டு வந்து நின்ன வாரிசுக்கு தான் வந்து அந்த ஓட்டினானுங்க. ஸோ எது பண்ணாலும் வந்து கிரிட்டிசிசம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் இந்த டைம் கொஞ்சம் இந்த ஸ்பார்க் இந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே, தளபதி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து மை மேன் வில் புல் ஆஃப் அப்படி தான் சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் அதாவது இந்த வீடியோ பார்த்தோன்னே இதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகே, கமெண்ட் செக்ஷனில். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.
தலைவன் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம்.